ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம டிவிக்கே விஜய் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை இந்த அன்னைக்கு வெளியிட்டிருக்காரு அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்கப்படுது. சரி, ஃபஸ்ட்டு தளபதி விஜய் அவர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து தாவேகா ரெடி பண்ண போகுது அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பார்த்தோன்னா சில சிறப்பான குழு பார்த்தோன்னா அமைச்சிருக்காரு. அந்த குழு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா, தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், சிறு குறு தொழில் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், பொருளாதார தொழில் வல்லுநர்கள், வர்த்தக சபைகள், பல்வேறு ஊழியர்கள் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மகளிர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை பெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க இந்த குழுவோட வேலையை பார்த்தோன்னா இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் பார்த்தோன்னா இப்போ திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எதை சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது தெரியும். இதில் இருக்கிற பாதி விஷயங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. கல்வியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அப்படின்னு, தூய்மை பணியாளர் அப்படின்னு எல்லாரையுமே பார்த்தோன்னா ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களோட அத்தியாவசிய தேவை எதுவாக இருக்குது, அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு தேர்தல் அறிக்கையை தளபதி விஜய் அவர்கள் ரெடி பண்ண போகிறாரு. அது முடிஞ்சால் ரெடி பண்ணி தருவார், இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவார். ஏன்னா பார்த்தோன்னா நம்ம எது முடியுமோ அதை தான் சொல்லுவோம் அப்படின்னு தளபதி பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டாக பேசியிருப்பார். அதுதான் இதெல்லாம் கேட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்க போகிறாங்க. நம்பிக்கை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அது சரி பண்ணி பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே வளர்ச்சி பாதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த தேர்தல் அறிக்கை டெஃபினட்டாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை குழு பார்த்தோன்னா யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா அருண்ராஜோட தலைமையில் நடக்குது. இது வந்து தொடர்ந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம தாவேகா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போது தளபதி விஜய் அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா, தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு சிலது பார்த்தோன்னா ஒரு சில கட்சிகள் பேசுகிற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. மிக முக்கியமாக தளபதி விஜயோட நோக்கம் அப்படிங்கிறது இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இது மட்டும் கிடையாது, சமத்துவம், சமூக நீதி. அதுங்கிறது டெஃபினட்டாக கண்டிப்பாக தளபதியோட ஆட்சியில் இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்தோன்னா தளபதி விஜய் வலியுறுத்திட்டு வந்துகிட்டே இருக்கார். அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடெலாம் பார்த்தோன்னா இல்லாமல் விஜய் ஒரு கட்சி ஆட்சி நடத்துவார் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் தான் தளபதி அப்பப்போ அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருப்பார். இது பார்த்தோன்னா மக்களோட அத்தியாவசிய தேவைகளான பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் தளபதி விஜய் இப்போ வந்து ஒரு குழுன்னு நியமனம் பண்ணியிருக்காரு. இந்த குழு அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே மீட் பண்ணி அவங்களோட தேவைகள் அறிஞ்சிட்டு வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் தான் தேர்தல் அறிக்கை. அது பார்த்தோன்னா இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது அப்படின்றதுனால கூடிய விரைவில் பார்த்தோன்னா அதை வந்து ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது தளபதி விஜய் அவர்களும் சரி, ஒட்டுமொத்த கட்சியினரும் சரி, எல்லாருமே இதை வச்சு தான் பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ண போகிறோம். நம்மளும் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. காத்திருப்போம் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் வரப்போகுது, எவ்வளோ வாக்குறுதிகள் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஒரு முயற்சியை தாவேகா இப்போ கையில் எடுத்துருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத செம்ம ஹாப்பின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.